எதிர்க்கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை செவிசாய்க்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. எதிர்க்கட்சிகள் கூற இயலாது என்றும் சொல்ல இயலாது. அதே நேரம் அந்த குற்றச்சாட்டுகள் இந்த விடயத்தில், இந்த அனர்த்த விடயத்தில் விஞ்ஞானபூர்வமானதாகவும் இருக்க வேண்டும். 98ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு நிகழ்வை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்போதைய ஜனாதிபதிக்கு இவ்வாறான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு நீர்த்தேக்கங்கள் பெருமளவு வெள்ளம் வரப்போகிறது, மத்திய மலைநாட்டில் மழை பொழிய போகிறது என்று சொல்லி நீர்த்தேக்கங்கள் முன்னிலை திறக்கப்பட்டு, ஆனால் அந்த நீரெல்லாம் வெளியேற்றப்பட்ட பின்னர் மழை அந்த எதிர்பார்த்த அளவுக்கு பெய்யாததால மிகப்பெரிய மின்வெட்டை நாடு எதிர்கொண்டது. இது 98ஆம் ஆண்டு இடம்பெற்றது. ஆனால் இந்த முறையும் வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்தது உண்மை. ஆனால் அந்த பயம் இருந்திருக்க கூடும். உங்களுக்கு தெரியும், அந்த 98ஆம் ஆண்டு நடந்த மாதிரி அது இடம்பெற்றால் மிகப்பெரிய மின்சார வெட்டு ஏற்படும் என்று. இங்கே இந்த நீர்த்தேக்கங்களை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். இலங்கையில் உள்ள நீர்த்தேக்கங்கள் 3 நிறுவனத்தின் அந்த அமைப்பிடம் இருக்கின்றன. ஒன்று இலங்கை மின்சார சபையின் கட்டுப்பாட்டில் நீர்த்தேக்கங்கள் இருக்கின்றன, மகாவலி அதிகார சபையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன, நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டிலும் இருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்களை ஒரு சீர ஒருங்கிணைப்பது மிக குறுகிய காலத்தில் சாதாரண விடயம் அல்ல. என்றால் நுவரெலியாவில் பெய்யும் மழை கம்பொலையை கண்டியில மிக விரைவாக இரவிரவாக தாக்கும் என்று கற்பனைக்கு எட்டாத வகையில் தான் இது நடந்திருக்கின்றது. யாரும் எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது உங்களுக்கு தெரியும், மின்சார பாவனை கூடுதலான நேரம் இரவு 7 தொடக்கம் 9. ஆனால் மதிய நேரத்தில் தான் மின்சார உற்பத்தியும் அதிகமாக இருக்கும். அந்த கேளி நிரம்பல் பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் நள்ளிரவில் மின்சார பாவனை குறைவாக இருக்கும். மின்சார பாவனை குறைவாக இருக்கிற நேரத்தில் நீர்த்தேக்கங்களை இரவிரவாக திறந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முற்பட்டிருந்தால் நாட்டுடைய மின்சார கட்டமைப்பும் முற்றுமுழுதாக செயலிழந்திருக்க வாய்ப்பும் இருக்கின்றது. ஆகவே இங்கே ஒருவர் எடுக்கிற முடிவு இயலாது. அது ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு வந்து பரிசீலித்து எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த முடிவு எடுக்க வேண்டி வரும். நான் சொன்னது போல 3 நிறுவனங்கள் இருக்கின்றன, பல்வேறுபட்ட துறைகள் இருக்கின்றன. எல்லாரோடையும் கலந்து பேசித்தான் இந்த முடிவு எடுத்திருக்க கூடும். ஆனால் அதற்குரிய கால அவகாசம் இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்கவில்லை, அந்த நிபுணர்களுக்கும் கிடைக்கவில்லை. அதனால தான் இந்த மிகப்பெரிய இழப்பு. மற்றது என்னிடம் பலர் கூறுகிறார்கள், மூதூர் நகரம் 50 வருஷத்தில் இந்த இந்த இவ்வாறான ஒரு வெள்ள அழிவை சந்திக்கவில்லை. இந்த மூதூர் நகரம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது. ஆகவே 50 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு திடீரென வெள்ளம் வரும், மாவிலாறு அது அணையை மேவி பாயும், கங்கை அணையை மேவி பாயும் என்றெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரே ஒரு ஆறுதல், அந்த 29ஆம் தேதி பெய்த மழை மாதிரி 30ஆம் தேதியும் பெய்திருந்து கொழும்பு மலை வடகிழக்கு முழுக்க மழையா இருந்து கந்தளாய் குளம், அதே மாதிரி மாவிலாறு, கங்கை அணையெல்லாம் உடைப்படுத்தியிருந்தால், அதே மாதிரி விக்டோரியா கொத்மலை அந்த அனைத்து அந்த நீர்த்தேக்கங்களும் ஏதாவது நடந்திருந்தால் இலங்கை தப்பி இருக்க முடியாது, மிகப்பெரிய அழிவை சந்திருக்க